NEET result 2026 it came out recently and இந்த வருஷம் ஸ்பெஷலான ஒரு வருஷம். ஏன்னா நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடந்து கேன்சல் ஆகி அண்ட் பசங்கள்லாம் ஒரு மாசத்துல திருப்பி படிச்சு எழுதி இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட படிச்ச பசங்க, வேதாந்தோல படிச்ச பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி we want to share. ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு ஜேர்னி. 3 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு சின்ன கிளாஸ் ரூம்ல இருந்து. அண்ட் இன்னைக்கு 3 வருஷத்துல we have produced all India rank 14. All India rank 14 we have produced, and தமிழ்நாட்டில் இன்னைக்கு we have produced 651 out of 720. ஸோ 651 மார்க் ஒரு டஃப்பான பேப்பர்ல. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான பேப்பர், ஏன்னா பிசிக்ஸ் வாஸ் குவைட் ஹார்ட். ஸோ அந்த ஹார்டான பிசிக்ஸ் பேப்பரையும் பசங்க நல்லா புரிஞ்சு படிச்சு பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் எக்ஸப்ஷனல். அண்ட் எங்களோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் வேதாந்த் வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 13-14 சிட்டிஸ்ல வி ஹேவ். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, ஹொசூர், திருநெல்வேலி, சேலம், ஈரோடு எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் அவுட் பர்ஃபார்ம். அண்ட் இது எல்லாமே இன் அ ஸ்பான் ஆஃப் 1-2 years that they have studied with us. So over to Noor sir to explain. நம்ம ரொம்ப ப்ரௌடா 360 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டரா மாறுவாங்க இந்த வருஷம். நம்ம சென்டர்ஸ், இந்த வேதாந்தா சென்டர்ஸ் 360 பசங்க டாக்டரா மாறுவாங்க. அது நம்ம கிட்ட படிக்கிற பசங்கள one student out of 5 students will be a doctor. We are very proud that this is being the second year of our operations, and second year la first batch la 1 out of every 5 students is a doctor from Vedanta. அது இல்லாம நாங்க கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் சிஓ கலெக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்த ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் கிடைச்சிருந்தது. அந்த பேட்ச்ல ஒரு 34 கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டரா மாறுறாங்க. ஸோ அது ஒரு 2 செலெக்ஷன் வருது. அது ஒரு அட்வான்டேஜ். எனிதிங் எல்ஸ் உங்ககிட்ட என்ன கேள்வி? சார் இந்த டாப்பா வந்தாங்க சார், அவங்க வந்து டிராப் அவுட் வந்தவரா இல்ல ஃப்ரெஷ்ஷா வந்தவரா? Can I answer? Yes sir. So both we have, like Murgeshwaran sitting next to me. He's in the class 12. Class 12 now he's going to become a doctor. He's not dropping out. So we have a student from class 12 qualifying and becoming a doctor. 2026 pass out. 2026 pass out in class 12, as well as he's qualified for the NEET and he's going to get a government medical college. Who is Mr. Nivas? Huh? Nivas? No, Murgeshwaran. Murgeshwaran. Then we have Sri Charan, who is a dropper student. So we have the results coming from both 12th batch as well as from the dropper batch. சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க 30 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ்நாடு. ஆமா சார். எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா நம்ம பண்ணிருக்கீங்க சார்? ஸ்ட்ராங்கஸ்ட்னா எல்லா சென்டர்ல இருந்து ரிசல்ட் வந்துச்சு. இந்த வருஷமா பார்த்தா நீங்க வேலுச்சேரி, அண்ணா நகர், தாம்பரம் இந்த சென்டர்ஸ் வந்து சென்னையில இந்த சென்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் சென்னை மதுரை, திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க சார். புதுசா இப்போ சேலம், ஈரோடுல ஓபன் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் இன்னும் அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. இப்போ 11th தான் இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப +1 நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை விட மற்ற டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால எப்போ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சார் என்ன கிட்ட இப்போ எல்லா நமக்கு பேசிக்கலா பேசினா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய அதிகமா இருக்கும் சார் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். பட் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ், சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே அதிகமா இருக்கும், ரைட்? ஸோ டேலண்ட் இருந்த பசங்க ஆட்டோமேட்டிக் ரேங்க் 1 ரேங்க் எடுக்கிறது சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். பட் நிறைய செலெக்ஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் சென்னை தான் வரும். டாப் ரேங்க்ஸ் மட்டும் சென்னையில இருந்து கொண்டு வரலாம். பட் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் தான் வருது. எங்களுக்கு நீங்க 360 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் டாப் செலெக்ஷன்ஸ் வந்து சென்னையில வந்துச்சு. பட் 200 to 240 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னைக்கு வெளியே தான் வந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வேதாந்த் வந்து படிப்படியா மேல வந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி 2-3 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன சென்டர் கிருஷ்ணசாமி ஸ்கூல் 8th தான் we started. ஆனா இன்னைக்கு 13 places எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் இஸ் இம்பாசிபிள். அதுவும் இந்த நாட்கள்ல காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. படிப்புக்கு தெருவுக்கு இன்ஸ்டியூட் இருக்கு. அதனால பேரண்ட்ஸே குழம்பிடுறாங்க எங்க பசங்களை சேர்க்கறது, எங்க படிக்க வைக்கிறதுன்னு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்னவா இருக்கும்னா, இப்பதான் அவேர்னஸ் வருது. இப்போ வேதாந்தமா ஒரு நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் அ நேஷனல் லெவல் டாப் இன்ஸ்டியூட். ஆல் இந்தியால 14th ரேங்க்ன்றது சும்மா இல்லை. நீங்க யோசிப்பாங்க 23 லட்சம் பேர்ல 14th ரேங்க் வருது. இட் இஸ் an incredible feat. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் எனக்கும் கிடைக்கும்னா அது ஒரு கிஃப்ட் தானே. அதுவும் இப்போ தமிழ்நாட்டுல சேலம், ஈரோடு, ஒசூர் and maybe down south we'll go to Kanyakumari also very soon.
ஸோ அந்த அளவுக்கு we are expanding so that அங்கே இருக்க பசங்களுக்கும் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டேலண்ட் டீச்சர்ஸ். ஏன்னா வேதாந்தில் எங்களோட ஷர்ட் பிராண்ட் என்ன எழுதிருக்கோம்னா டீச்சர்ஸ் பை சாய்ஸ். அதாவது டீச்சர் வந்து சும்மா எதுவுமே கிடைக்காம ஆளு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து ஐஐடியில படிச்சேன். ஐஐடியில படிச்சு நான் டீச்சர் ஆனப்போ நான் கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் கேட்பாங்க, சார் ஏன் சார் ஐஐடி இந்தியாவில பெஸ்ட் காலேஜ், அங்க படிச்சுட்டு எதுக்கு சார் டீச்சர் ஆனீங்க, வேற வேலையே கிடைக்கல உங்களுக்கு? ஏன்னா எல்லாரும் நம்ம பசங்க எல்லாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ டீச்சிங்லயும் ஒரு கெரியர் பண்ணலாம், டீச்சிங்லயும் யூ கேன் மேக் அன் இம்பாக்ட்ன்றது ஸ்லோவா பசங்க ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா நல்ல டீச்சர்ஸ் வர வர இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குவாலிஃபைங் மார்க் ஏறி இருக்கு. குவாலிஃபைங் மார்க் டஃப்பான பேப்பர்ல ஏறி இருக்கு. அது யாராலும் புரிஞ்சுக்க முடியல. அது ஒரே பதில் என்னன்னா பசங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பசங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? டீச்சிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல டீச்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இது இந்தியாவுக்கும் நல்லது. அண்ட் ஃபியூச்சர்ல ஆஸ் வி ஹவ் ஸ்டார்டட் இன் சேலம், ஈரோடு சவுத்ல அங்கேயும் நிறைய ரேங்க்ஸ் கொண்டு வரும். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப உண்மை. இந்த காலத்துல சிட்டிஸை விட நான் படிக்கிறப்ப சிட்டில தான் அவேர்னஸ் இருக்கும். நல்ல டீச்சர்ஸ் தான் சிட்டில இருப்பாங்க. நல்ல டீச்சர்ஸ் ஊருக்கு போக மாட்டாங்க. they want to be here comfortable. பட் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடஞ்சிருச்சு because of internet. So teachers shortlist பண்றதுக்கு ஏதாவது criteria ஃபாலோ பண்றீங்களா? Definitely we have 4 rounds sir. 4 round and co-founder ஒவ்வொரு டீச்சரோட இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ வேதாந்தல டீச்சர் ஆகிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நானும் ஆகட்டுமான்னு. என்னோட ஒரே பதில், நீங்க அப்ளை பண்ணு, 4 ரவுண்டை கிளியர் பண்ணா நீனும் டீச்சர். ஸோ அது மாதிரி ரிட்டன் ரவுண்ட் இருக்கு, சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சப்ஜெக்ட் டீச்சர்ட்ட ஒரு இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் கோஃபவுண்டர், அதாவது கம்பெனில ஃபிட் ஆவாங்களா. ஏன்னா நல்ல டீச்சரா இருக்கலாம், நல்ல கண்டென்ட் இருக்கலாம், ஆனா கம்பெனி கல்ச்சர் குவாலிட்டியும் ஒன்று உண்டு இல்லை. ஏன்னா டீச்சர்னு ஒரு மரியாதை, ஒரு குவாலிட்டி இருக்கணும். அது ஃபிட் ஆகட்டி கூட நாங்க நல்ல டீச்சரா இருந்தாலும் விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் இது வச்சு ஸ்டூடண்ட்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ற ஸ்டைல்ல டீச்சர்ஸும் they shortlisted and handpicked. Absolutely, that is essential sir. ஏன்னா யூ கேனாட் கண்ட்ரோல்ல, ஒரு அளவு கம்பெனி பெருசா இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப நீங்க எடுக்கிறப்ப நல்லவங்களா எடுத்து அப்பதான் கல்ச்சர் ஃபிட் எல்லாமே வரும். அதனால பசங்க இன்னைக்கு பெருமையா சொல்றாங்க, சார் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என் அப்பா அம்மா என்னை பாத்துட்டாங்க. அவன் வந்து சொல்றான் என்னோட 2வது வீடு இது வேதாந்தத்துல படிக்கிறப்போ. அதெல்லாம் கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து முயற்சி பண்ணதில்லை. ஆனா அந்த கல்ச்சர் ஃபிட் டீச்சர் ஹையர் பண்றப்ப அப்படி ஹையர் பண்றாங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி ஃபால்ஸ் இன்டு பிளேஸ். Obviously தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். Absolutely. இப்போ நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல ஆபரேட் பண்றதுனால what is the scenario the other states outside Tamil Nadu? Sir, outside Tamil Nadu, like I said, all India rank 14 came from outside Tamil Nadu. என்னோட வெறி வந்து நான் தான் பசங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் வந்து நம்ம தமிழ் பசங்க வரணும்டா அப்படின்னு. பிகாஸ் ஐ டேக் இட் பர்சனலி. எனக்கு வந்து நம்ம பசங்க ரிசல்ட் கொண்டு வரணும்னு ஆசை. அண்ட் வி ஆர் கெட்டிங் தட். இப்போ வந்து தமிழ்நாடோட டாப் ரேங்க் 27 நினைக்கிறேன். அண்ட் அது வந்து வேதாந்தம் நேஷனல் ரேங்க் பீட் பண்ணிச்சு. பட் கூடிய சீக்கிரம் ஸ்டேட் ரேங்க்ஸ் ஆல்சோ வில் கம் தேர். அது எப்படின்னா சார், அது வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய பேர் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேயே ஆரம்பிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு அங்க நல்லா படிக்கிற பசங்களை பிரிச்சு எடுத்து அப்படிதான் பண்றாங்க. ஒரு ரேங்க் ப்ரொடியூசிங் மிஷின் ஆயிடுச்சு. ஸோ வேதாந்தத்தில் வந்து வி டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா அது வந்து ஒரு ஜெயில்மா ஆயிடுச்சு சார். பசங்க வந்து 16 ஹவர் படிக்கிறது, 5ஆம் கிளாஸ்ல படிக்கிறது. நாங்க வந்து கொஞ்சம் we want them to enjoy. அதாவது ரேங்க்கு அது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ். ஆனா ரேங்க்குக்காகன்னு சொல்லி படிக்கிறது தப்பு, அது வேணாம். நாங்க வந்து அப்படிதான். அதனால பசங்க வந்து they enjoy, they like, they have fun, they enjoy, they learn. அதான் சார் ஃபியூச்சர் முக்கியம். ஏன்னா இந்த ரேங்க் ஒரு வருஷம் முடிஞ்சிடும் சார். இப்போ முடிஞ்சு அவன் காலேஜுக்குள்ள போனே யாருமே ரேங்க் பத்தி பேச போறது இல்லை. பட் ஆனா அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஸ்கில்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், அதுலயுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை நான் வந்து ரொம்ப அதை பேரண்ட்ஸ்க்கும் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா அது மாறுறது கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ரேங்க் தான் நம்ம போறோம். அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னது, ரேங்க் 1, ரேங்க் 1, ரேங்க் 1. எஸ், அது முக்கியம் தான். பட் ஆனா அதுதான் எல்லாமே கிடையாது. ஏன்னா 5 வருடம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ நம்ம பசங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்களா, நம்ம பசங்களுக்கு நல்ல இடமா இது, அவன் புரிஞ்சு படிக்கிறானா. ஏன்னா மக்கடிச்சு மார்க் எடுத்து இந்த காலத்துல ஏஐ இருக்கு, அது ஒன்னொன்னே நல்லா மக்கடிக்கும். அது நீ பங்கடிச்சு என்ன பிரயோஜனம்? இன்ஃபர்மேஷன் இஸ் நத்திங். ஆனா திங்கிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் தான் we train. அதுக்கு பசங்க வந்து we are so grateful that they trust us and they stick with us. So online students absolutely. So online பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து நாங்க வந்து சும்மா ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அது எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து நிறைய ஐஐடியில படிச்ச இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் பில்ட் பண்றாங்க. எங்களோட ஒயிட் போர்டு, எங்களோட சிஸ்டம் ஆன்லைன்ல படிக்கிறப்போ பசங்களை நாங்க மானிட்டர் பண்ணுவோம். கேமரா அவன் ஆன்ல வைக்கணும். அவன் கண்ணை மூடினானா அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் போகும், உங்க பையன் வந்து கண்ணு மூடுறான், தூங்க போறான் அப்படின்னு 2 வார்னிங் வரும். ஸோ ஆஃப்லைன்ல நேர்ல இருக்கிற அந்த டிசிப்ளின் ஆன்லைன்ல எங்களால கொண்டு வர முடியும்.
So that is what we have proven. And இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த சர்ப்ரைஸ் கிடையாது சார். போன வருஷம் JEE ஆல் இந்தியா ரேங்க் 15 யோசிப்பான் 15 அந்த பையன் மேத்ஸ்ல ஃபுல் JEE அட்வான்ஸ்ல அவன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட். அண்ட் இந்த வருஷம் ஆல் இந்தியா ரேங்க் 18. ஸோ வேதாந்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. எவ்ரி இயர் வி ப்ரொடியூஸ் டாப் ரேங்க்ஸ் ஃப்ரம் ஆன்லைன். ஏன்னா ஆன்லைன்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா யூ கெட் த பெஸ்ட் டீச்சர்ஸ் சிட்டிங் அட் யுவர் ஹவுஸ். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு டயர் 2 டவுன்ல வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா உங்களால வீட்டு பக்கத்துல போய் நல்ல டீச்சர்ஸ் கொண்டு வரது கஷ்டம். ஆனா அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஆன்லைன் இஸ் வெரி அட்வான்டேஜஸ். அண்ட் அந்த பசங்க யூஸ்வலா பயங்கர டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஸோ இந்த பையன் என்கிட்ட படிச்ச இஸ் வெரி டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். அண்ட் வித் ஆன்லைன் இன் அவர் டாப்பர்ஸ் பேட்ச் ஹி வாஸ் ஏபிள் டு அச்சீவ் சச் அ கிரேட் ஸ்கோர் 14. ஸோ என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா ஆஃப்லைன்ல இருக்க அந்த டிசிப்ளினை வேதாந்தம் ஆன்லைன்லேயே கொண்டு வந்திருக்கு. எங்களோட அட்டெண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் கேன் டாக் அபவுட் இட். ஆர் அட்டெண்டன்ஸ் இன் ஆன்லைன் இஸ் வெரி ஹை. ஏன்னா ஆன்லைன்ல யூஸ்வலா இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குல்ல அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மி. பசங்க ஆசைப்பட்டு சேருவாங்க, ஒரு மாசம் அட்டன் பண்ணுவோம், அப்புறம் வர மாட்டோம். ஆனா வேதாந்தத்துல பிகாஸ் ஆஃப் அவர் சிஸ்டம், அவர் innovation, that we are able to maintain such a high attendance ratio. And அதெல்லாம் தான் எனக்கு I want everybody to know. ஏன்னா இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் உண்மை which still people don't really acknowledge. இதெல்லாம் நாங்க இங்க வரதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இது ஒரு லேர்னிங் தான். சும்மா எடுத்தோன்னே நாங்க வந்து இப்படி கொண்டு வர முடியல. எங்களுக்கும் கஷ்டம். ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் கம்மியாச்சு, then we learned, we improved, and today we have almost 77%. Yeah. And both online and offline, our systems are very strong. Online, when the student coming, how long student is sitting in the class, and we have a quiz in between every 10-15 minutes whether is attending or is not attending. Every report is going to the parent. Similarly, in the offline also, in the classroom we monitor whether student is attentive or not. Even though that is a teacher, in the Bangalore office we sit and monitor all the classrooms. So today in NEET we have close to 25 students scoring 600 and above. 600 is 10,000 rank. In that 625 students, 15 are coming from offline and 10 are coming from online. So that proved that, both the systems, online and offline, the pedagogy is really working very strong to give the individual attention and drive the results. சார் இந்த மாதிரி வந்து நீட்ல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் மாணவர்களுக்கு ஃபேஸ் பண்ணாங்க. சைக்காலஜிக்கலா அவங்க வந்து வீட்ல ஸோ த ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா முதல் நீட் எக்ஸாம் வாஸ் a bit easier. அது நீங்க பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் நீட் எக்ஸாம் மேல நடந்தது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஸோ நிறைய பசங்க என்ன ஆச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. 600, 650 பிளஸ்லாம் 700. I think Teacher and answer it. Yeah, you can answer Over 700, right? Close to 700 in So எங்க ஸ்டூடெண்ட் ஸ்ரீச்சர் வந்து he scored 700 nearly. இது ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம்ல. So what was his thought process? You can share. கண்டிப்பா ஐ ஃபெல்ட் அ லாட் பேட் ஆக்சுவலி. ஏன்னா தட் ஸ்கோர் வாஸ் ரியலி குட். நான் வந்து எனக்கு வேணுங்கிற நல்ல காலேஜ் சூஸ் பண்ண முடியும். என்னால் ஐ குட் கெட் ஆக்சஸ் டு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் என்னால் இப்போ நார்த்தில் ஏதாவது நல்ல காலேஜ் இருக்கு எனக்கு போகணுன்னாலும் போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்பவே இட் ஃபெல்ட் பேட். பட் அப்போ டீச்சர்ஸ் இருந்தாங்க என் கூட. மை டீச்சர்ஸ் யூஸ் டு கால் மீ, மை ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இதை யூஸ் டு டாக், இல்லடா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் ரீநீட், திங்க் ஆஃப் தி ஒரிஜினல் நீட் as a mock test. நீ டெய்லி எழுதுற மார்க் டெஸ்ட் அதையும் நினைச்சு விடு, அதுக்கப்புறம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணு, ஜஸ்ட் கண்டினியூ ப்ரிப்பேரிங், அந்த ஒரு கிவ் அப் பண்ணிடாத அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. and they were always there. எப்பவுமே கூட இருந்து they were explaining, இல்ல இட் இஸ் ஓகே, உன்னால முடியும், அந்த ஒரு எப்போ ஒரு மோட்டிவேஷனா அவங்க கூட இருந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா I would like to add on that in the very first NEET paper, there were 22 lakh applicants, whereas when the second NEET paper happened, I think only 20 lakh people, appeared. The 2 lakh, these people, were the one, who could have, scored very well, basically in the first paper, but just because, students, somehow felt dissatisfied, and all those things, because of that, even multiple students have got their marks also, below compared to the previous test. So that has been a little bit, on the not very good side for the students, but, teachers kept on motivating them. Teachers kept on being them on the call, because multiple times you never know a student can think what, in such situations. Therefore, we wanted that every instance the teacher should be there with the student to make sure that, student is still motivated for the next paper. And these guys have done this, I think, back to back, both the papers, and I think all the students have done similarly. So yeah, I mean, that has been the case. இந்த செகண்ட் டைம் எழுத போகும்போது எப்படி மானிட்டர் எனக்கு நான் செகண்ட் டைம் எழுத போகும்போது ஐ வாஸ் குட். ஏன்னா ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றப்போ எனக்கு அது ஃபீல் ஆகல. பட் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இல்ல இந்த வாட்டி என்னால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது.
அதுக்கு காரணமும் ஐ வுட் கிவ் இட் ஆஃப் டு த டீச்சர்ஸ். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் எவ்ரி டீச்சர் ஹேண்டில் மீ அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே என்கிட்ட இருந்தது. அவங்க கால் பண்ணி பேசுவாங்க, என்னடா எப்படி இருக்க, உன்னோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி நாள் கூட நான் சென்டர்ல தான் இருந்தேன். ஆக்சுவலி டீச்சர்ஸ் இருந்தாங்க என் கூட, பேசிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு, இல்லடா இன்னைக்கு படிச்சது போறோம், இன்னும் ஒரு நாள் தான் நீட் எக்ஸாம், இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்தாங்க. அதர் தென் ஸ்டடிஸ் டாக்கும் நிறையா வந்து அப்பப்போ பேசுவாங்க. லைக் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க, என் ஸ்டடீஸ் விட்டு அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அதனால ரீநீட் எழுதும் போது எனக்கு அது பெருசாக ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் நீட்டுக்கு எப்படி போனேனோ அதே மாதிரி தான் உள்ள போனேன். சார் வேதாந்தா குரூப்ல வந்து பிரசன்ட் மீடியா ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரீ கன்செஷன். ஆமாம் சார், பேசிக்லி ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நார்மலி 10 to 15% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ப்ரெசன்ட் மீடியா, டிஃபென்ஸ், ஆர்மி பர்சனல்ஸ், செக்யூரிட்டி பர்சன்ட் எல்லாருமே, போலீஸ், ஆர்மி ப்ளஸ் எல்லாருமே 15% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே சார். ஒரு மெகா செமினார் மாதிரி கண்டக்ட் பண்றோம் அக்ராஸ் தமிழ்நாடு. அண்ணா நகர்ல அக்ராஸ் 26th நாடு ஒரு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு கான்ஃபரன்ஸ் செமினார் கலெக்ட் பண்றோம் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நீட். நீட் நீங்க எப்படி கிராக் பண்ணலாம், நீங்க நீட் மிக்ஸ் பண்ணா என்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வச்சுட்டு நீங்க நீட் கிராக் பண்ணலாம், இதை பத்தி ஒரு செமினார் வைக்கிறோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சின்ன மனைவி. ஓகே சார்.